தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புதல தமிழகம் முழுவதும் நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக போய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1500 கிராமங்களுக்கு நேரடியாக வழங்கிட்டோம். அதன் ஒரு பகுதியாக உங்கள் கிராமத்துக்கு வருகிறோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது சதய விழா, அதாவது பேரரசருடைய பிறந்த நாள் விழா 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் 1,25,00,000 பேர் இருக்கிறோம். அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 80 to 90 லட்சம் பேர் இருக்கும். 90 லட்சம் பேருக்கு நம்ம சாதியில ஓட்டு இருக்கு. பெரும்பான்மையான சாதி. வரலாற்று ரீதியா பார்த்தோம் சொன்னா 1000 கால வரலாறு கொண்ட சாதி. நீங்களும் நானும் சொல்ற இந்த முத்தரையர் சாதி வரலாறு பெருசு, மக்கள் தொகையும் பெருசு. ஆனா தமிழகத்தை தொடர்ச்சியாக ஆளக்கூடிய அதிமுகவும் திமுகவும் இந்த சாதியை புறந்தள்வதற்கு, இந்த சாதியை ஒரு பொருட்டாவே மதிக்காததற்கு காரணம் என்ன? நாம தமிழகம் முழுக்க பயணப்படுகிற போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சொல்லுறேன். வன்னியர் சமூக மக்கள் அவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய தமிழகம் முழுக்க அறியப்படுகிற எந்த முதல்வர் தமிழகத்தை ஆண்டாலும் அந்த முதல்வரை பார்த்து பேசக்கூடிய வல்லமை படுத்த ஒரு தலைமையை வைத்திருக்கிறார்கள். அந்த தலைமைக்கு பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ். அதே போலதான் பறையர் சமூக மக்கள் அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்ய, போராட்டம் செய்ய, பொதுக்கூட்டம் நடத்த தமிழகம் முழுக்க எல்லாராலும் அறிந்து கொள்ளக்கூடிய, எந்த முதல்வரையும் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய வல்லமை படுத்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் திருமாவளவன். அவர்களும் பெரும்பான்மை, நாமும் பெரும்பான்மை. அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதிமுகவோ திமுகவோ இந்த முத்திரைகளுக்கு ஏன் கொடுப்பதில்லைன்னு சொன்னா, நாம மாநாடு என்கிற பேரிலே பெரும் கூட்டத்தை கூட்டுவதில்லை. 5 வருஷம் ஆச்சு. ஒரு பேட்டரி, ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லு இயங்கணும்னா தினந்தோறும் அதுக்கு என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணணும். அதே போலதான் வருடத்திற்கு ஒரு முறை வன்னியர்களும் பறையர்களும் தாங்கள் சார்ந்த சமூகத்தை மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை கூட்டி சார்ஜ் செய்து கொள்கிறார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி மாநாடு போட்டோம், மறந்துட்டாங்க. தமிழக அரசியல்வாதிகளும் தமிழக அதிகாரிகளும் பிற சமூக மக்களும் இந்த முத்தரையர்களை மறந்து விட்டார்கள். ஏன்னா மாநாடு போட்டு 5 வருஷம் ஆச்சு. வன்னியர்களையும் பறையர் சமூக மக்களையும் பார்த்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை வன்னியர்கள் சித்திரை முழுநிலவு பெருவிழா என்கிற பேரில் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் கூடுகிறார்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பெண்கள் மாநாட்டிலே 7 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க, தாய்மார்கள் மட்டும். அப்போ யாரை பார்த்து மதிப்பா அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் பெரும் கூட்டத்தை கூட்டுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த சமூகத்திற்கு எதிராக பிரச்சனை நடக்கும் போது அவர்களுக்காக களத்தில் நிற்கிறாங்களோ அவர்களை பார்த்து மட்டும் பயப்படுற திமுகவும் அதிமுகவும் நம்மை பார்த்து பயப்படாததுக்கு காரணம் இதுதான். அதனாலதான் ஒரு முடிவு பண்ணோம், மாநாடு நடத்தணும், பெரும் கூட்டம் கூட்டணும். இது 3வது மாநாடு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் சமூக மக்களை
வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா அடையாளப்படுத்தினோம். எப்படி ஊருக்குள்ள நுழையும் போது மன்னருடைய பணம் போட்ட ஒரு பெயர் பலகை இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க அடையாளப்படுத்திட்டோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுக்காக எங்கெல்லாம் பிரச்சனை ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம தம்பிங்க வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா இந்த மக்களுக்கு ஆதரவா களத்தில் நின்னாங்க. இது ரெண்டு மட்டும் போதுமா? மிக மிக முக்கியமானது அரசியல். அந்த அரசியல் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட எல்லாமே வந்துடும். ஆனா நான் போகிற கிராமங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த வேடசந்தூர் தொகுதியில ஒரு ஊரு மலைப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பம் நம்ம இருப்போமா. அந்த பஞ்சாயத்திலே நாம தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கோமா. ஆனா அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் 10 குடும்பம் உள்ள ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப எப்படி மதிப்பாங்க? முத்தரையர்கள் பெரும்பான்மை இருக்க பஞ்சத்துல 10 குடும்பம் 20 குடும்பம் உள்ளவங்க பஞ்சாயத்து தலைவரா வரும்போது, நேற்று நத்தம் தொகுதிக்கு போகும்போது